தண்டனை மரணம். மணி நேரத்திற்கு முன்பு ஏய் ஹலோ, எப்படி இருக்க? ஏய் சுதீர், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். என் கார் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் நான் இப்படியே நடந்து வந்தேன். அப்புறம் தான் நான் உன்னை பார்த்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லோக். சரி, நீ இந்த பொம்மைக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது இந்த பொம்மை தான் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி, எப்படியோ அதை விடு. நீ என்ன இந்த கிராமத்துக்கு வந்திருக்க? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக வந்திருக்கேன். சில நாட்கள் நான் இந்த கிராமத்திலேயே தங்கி ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை முடிச்சாகணும். உனக்கு டைம் இருந்தா நீ என் கூட தங்கிக்கலாம். இந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். கிராமனாலே ஜாலி தானே? சரியா தான் சொல்ற. நம்ம ஒன்னா காலேஜில் இருந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம். சுதீர் சார், வாங்க, உங்களை வரவேற்கிறேன். சரிங்க சார், நீங்க உங்க பைய கொடுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஹலோ சார், நீங்களும் உங்களோட பேக்கை கொடுங்க. ஏய் அனிகேத், ரோஹித், நீங்க 2 பேருமா? உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுதீர் கூட என்னமோ வந்திருக்கானேப்பா. ஏய் சுதீர், ஏய் நண்பா, நம்ம காலேஜில் எப்படிலாம் வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்துல மீட் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிற ஏழை குழந்தைகளை கணக்கெடுக்க என்னை இங்க அனுப்பியிருக்காங்கப்பா. ஒரு என்ஜிஓ மூலமா நான் இங்க வந்திருக்கேன். சார், நான் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். அந்த ரூம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க சார். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். நான் போய் தூங்குறேன் சார். என்னாச்சு ரோஹித்? ஹலோ 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 ஹலோ, ஏய் உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? அங்க 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 பாரு ரோஹித். ரோஹித், ரோஹித்துக்கு என்னாச்சு? சரி போ, ஓ ரூமுக்கு போய் தூங்கு போ. இங்க பாரு, ரோஹித் அமைதியா தூங்கிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி போ, நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு போ. காலையில பார்க்கலாம். நண்பா, யாரோ கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என்ன எல்லாரும் சேர்ந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரோஹித், அனிகேத், என்னப்பா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா?
என்ன ரோஹித், எங்களை பயமுறுத்த வேற எதுவுமே கிடைக்கலையா? என்ன நீ மாஸ்க் போட்டு வந்திருக்க? நாம இந்த கிராமத்துக்கு முதல் முறையா வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்தது தற்செயலா இருக்க முடியுமா? எல்லாரும் ஒரே டைம்ல இங்க வந்திருக்கிறது தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட சதி இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல சார், என் மகன் மேல சத்தியமா சொல்றேன், இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியாது சார். நான் இன்னைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி முதல் முறையா இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இங்க நடந்துட்டு இருக்க எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஆமா நண்பா, வாய்ப்பு இருக்கு. இவர் சொல்றது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம அந்த கிராமத்துல இருக்கிற யாரையாவது கேட்கலாம்ப்பா. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி பா, சீக்கிரம் போலாம். நிறுத்து! நிறுத்துறதா? எப்படி நிறுத்த முடியும்? அவனோட ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பழி வாங்கியே தீரணும். யாரோடது? என் மகனோட கண்ணீருக்கு. உங்க காலேஜ்ல படிச்ச அமித் என்னோட மகன் தான். அவன் உங்க காலேஜ்ல உங்களுக்கு ஜூனியரா இருந்தான். அவன் படிக்கும் போது நீங்க அவனை தொடர்ந்து ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ரேக்கிங் தொல்லை தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் பெத்த பையன் என்னோட மடியில தான் செத்து போனான். அவன் என்னோட மடியிலேயே துடிதுடிச்சு இறந்து போனான். அவன் எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப கொடூரமா சாகணும். அதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டேன். நான் சாகடிக்கிறத விட என் பையனோட ஆத்மாவே வந்து உங்களை சாகடிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால என் பையனோட ஆத்மாவை நான் கைவசப்படுத்தி நான் ஒரு சபதம் எடுத்தேன். சபதமா? என்ன சபதம்? அவன் சாவுக்கு காரணமான எல்லாத்தையும் நான் எரிப்பேன். அவன் பணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பணத்தோட சேர்ந்து அவன் சாவுக்கு காரணமான எல்லாரையும் எரிப்பேன். நான் அரசு விருந்தினர் மாளிகையில அவனோட பணத்தை வச்சுக்கிட்டு உங்க எல்லாரோட சாவுக்காகவும் நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? இந்த அரசு விருந்தினர் மாளிகையில உங்களை கொன்னு போட்டா கூட நீங்க விபத்தால தான் இறந்து போனீங்க அப்படின்னு கதையை மாத்த முடியும். அதனால தான் உங்களை இங்க வர வச்சேன். இப்ப நான் உங்க உயிரை எடுக்க போறேன். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க விளையாட்டுக்காக தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை என்னால மன்னிக்க முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு மரண தண்டனை கிடைக்கும். நான் இவனை பாத்துக்கிறேன். ஹலோ, நீ நிம்மதியாரு. நாம முதல்ல வந்தப்ப இந்த பியூன் நம்ம பேரை சொல்லும்போது நாம சந்தேகப்பட்டிருக்கணும், இந்த பியூனுக்கு எப்படி நம்மளோட பேர் தெரியும் அப்படின்னு. அப்போ சுதாரிச்சிருந்தா இப்ப நாம நம்மளோட நண்பனை இழந்திருக்கவே மாட்டோம். அது நம்ம காரை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி